அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குட்கா முறைகேடு தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையின் முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டவரின் வீடு உள்பட 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குட்கா விவகாரம் தொடர்பாக 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. குட்கா முறைகேடு தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையின் முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட அதிகாரிகளின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். சுப்பிரமணி, தற்போதைய விவரம் என்ன? குட்கா ஊழல் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 40 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் டிஜிபி ஜார்ஜ் வீட்டிலும் அதே போல அதிகாரிகள் வீடுகளிலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அரசியல்வாதிகளுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. 40 இடங்களில் இந்த சோதனை நடந்து வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்க கோரியும் குட்கா உள்ளிட்ட பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய குறிப்பாக அந்த நேரத்தில் குறிப்பாக 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்று காலையில் இருந்து இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஐ குட்கா தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு அது தொடர்பான அதிகாரிகள் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் எந்த அதிகாரிகள் பெயரும் இடம்பெறாமல் அரசு அதிகாரிகள் மட்டுமே அதில் இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் இது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணையை மேற்கொண்டிருந்தார்கள். லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்த சூழ்நிலையில் அந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக சிபிஐ இது தொடர்பான விசாரணையை மெதுவாக நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அதன் ஒரு கட்டமாக தற்போது 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றும் முயற்சியில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றும் முயற்சியில் சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சுப்பிரமணியன், குட்கா முறைகேடு விவகாரம் சிபிஐ வசம் சென்ற பிறகு இதுவரை என்னென்ன முக்கிய நடவடிக்கைகளை சிபிஐ மேற்கொண்டிருக்கு? இந்த சோதனைக்கு பிறகான முக்கிய நடவடிக்கை என்னவா இருக்கும்? இந்த குட்கா விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கை கையில் எடுத்த பிறகு முதல் கட்டமாக முதல் தகவல் அறிக்கையை சிபிஐ பதிவு செய்தது. அதே போல லஞ்ச ஒழிப்பு துறையிடம் இந்த வழக்கு விசாரணை கையில் இருந்தபோது அவர்கள் தொடர்பான ஆவணங்களை அதே போல வழக்கு விவகாரம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஏற்கனவே சிபிஐ கைப்பற்றி வைத்திருந்தார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த முன்னாள் டிஜிபியாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் வீடு நொளம்பூரில் இருக்கிறது. அவருடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 இடங்களில் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குட்கா விவகாரத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த குட்கா விவகாரம் தொடர்பாக தொடர்பில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை காலையில் தொடங்கி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சோதனைக்காக டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு குட்கா அதிபர் மாதவராவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆலையில் சோதனை நடத்தப்பட்டு சீலும் வைக்கப்பட்டது. அதனுடைய தொடர் நடவடிக்கையாக இதை பார்க்கலாமா? கண்டிப்பாக கடந்த வாரம் செங்குன்றத்தில் செயல்பட்டு வந்த குட்கா குடோன் உரிமையாளராக இருக்கக்கூடிய மாதவராவிடம் சிபிஐ அதிகாரிகள் சம்மன் கொடுத்து நேரில் வரவழைத்து சென்னையில் வைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையை தொடர்ச்சியாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த குட்கா விவகாரத்தை பொறுத்தவரையில் பார்க்கும்போது மாதவராவ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையினர் இது தொடர்பாக கைப்பற்றிருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து சிபிஐ முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்தார்கள். அந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து மாதவராவிடம் விசாரணை நடத்தினார்கள். மாதவராவ் இது தொடர்பான வாக்குமூலத்தை அவர் அளித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.
அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த சிபிஐ சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த நேரத்தில், அதாவது 2013 கிட்டத்தட்ட 2017 ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் செங்குன்றத்தில் சோதனை நடத்தினார்கள். அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வைக்கப்பட்டிருந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதனை வைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாதவராவிடம் விசாரணை நடத்திய போது ஏற்கனவே கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்களை வைத்து சிபிஐ அதிகாரிகள் மாதவராவிடம் விசாரணை நடத்தினார்கள். அதனை ஒரு வாக்குமூலமாக பதிவும் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குட்கா முறைகேடு புகார் சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலித்தது. இதனுடைய பின்னணி என்ன? எங்கிருந்து இந்த புகார் தொடங்கியது சுப்பிரமணி? குறிப்பாக கடந்த 2017 ஜூலை மாதம் 8ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் செங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா ஆகியோர் பங்குதாரராக செயல்பட்டு வந்த குட்கா குடோனில் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் இந்த குட்கா தடை செய்யப்பட்ட அந்த குட்கா தொடர்பான ஆலைகள் செயல்பட்டு வந்தது எப்படி என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார்கள். அது தொடர்பான ஆவணங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கிடைத்தது. அவர்கள் வரி ஏய்ப்பு செய்வது தொடர்பான ஆவணங்களையும் ஏற்கனவே கைப்பற்றியிருந்தார்கள். மாதவராவ் எழுதி வைத்திருந்த டைரி ஒன்றையும் கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதன் ஒரு கட்டமாக ஏற்கனவே இந்த குட்கா ஆலை செயல்படுவதற்காக காவல்துறை அதிகாரிகள் அதே போல அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அப்போது சென்னை காவல் ஆணையராக இருந்த ஜார்ஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் 23 அதிகாரிகள் பெயர்கள் அதில் இடம்பெற்றிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. கலால் வரித்துறை அதிகாரிகள், மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பெயர்களும் அந்த டைரியில் இடம்பெற்றிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதன் ஒரு கட்டமாக இந்த முறைகேட்டில் தொடர்புடைய முக்கிய நபர்கள் பட்டியலை தயாரித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் ஏற்கனவே கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். நடவடிக்கை எடுக்கும்படி, வழக்கு பதிவு செய்யும்படி கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விவகாரம் சட்டசபையிலும் எதிரொலித்தது. அதே போல திமுகவினர் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கும் தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கு விசாரணை தான் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் இது தொடர்பாக உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடமிருந்து இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கைப்பற்றி முதல் கட்ட விசாரணை நடத்தினார்கள். விசாரணையை தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள், மத்திய கலால்துறை அதிகாரிகள், தமிழக அரசு அதிகாரிகள், மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், தனிநபர்கள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த முதல் தகவல் அறிக்கையில் எந்த ஒரு அதிகாரிகளுடைய பெயரும் அதில் இடம்பெறவில்லை. ஆனால் சிபிஐ அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணையை மெதுவாக நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அது ஒரு கட்டமாகத்தான் கடந்த வாரம் மாதவராவிடம் அவர்கள் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையை தொடர்ந்துதான் தற்போது இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வரதா செய்தி வெளியாகி இருக்கிறது. தற்போது எந்தெந்த இடங்கள்ல சோதனை நடத்தப்படுகிறது? அவருடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை, அங்கேயே சோதனை நடக்கிறதா அல்லது சென்னையில் மட்டும் சோதனை நடத்தப்படுகிறதா? குறிப்பாக தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகத்தான் சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் டிஜிபியாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் வீடு முகப்பேர் நுளம்பூர் பகுதியில் இருக்கிறது. அங்கும் அவருடைய சோதனை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல விஜயபாஸ்கருடைய வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே குட்கா விவகாரம் தொடர்பாக 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குட்கா முறைகேடு தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையின் முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட அதிகாரிகளின் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. அதேபோன்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட இடங்களிலும் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. குட்கா முறைகேடு புகாரை சிபிஐ விசாரிக்கலாம் என்கிற சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடந்த வாரம் குட்கா அதிபர் மாதவராவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருடைய ஆலையும் சீல் வைக்கப்பட்டது. அந்த தொடர்ச்சியான விசாரணையின் அடிப்படையில் தற்போது 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் தமிழகத்தில் சோதனை நடத்தி வருகிறார்கள்.
குட்கா அதிபர் மாதவராவ் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு தற்போது சிபிஐ சோதனை நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி ஒன்றின் உரிமையாளர் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் பேசலாம். சுப்பிரமணி, வழக்கின் பின்னணியை இன்னும் விரிவாக பதிவு செய்யுங்க. முதல் கட்டமாக சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் 40 இடங்களில் முதல் கட்டமாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளும் இந்த சோதனையில் இறங்கி இருக்கிறார்கள். மேலும் கடந்த 2017ஆம் ஆண்டு இந்த வழக்கு விசாரணை தொடங்கியது. குறிப்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தான் இந்த விசாரணையை முதலில் கையில் எடுத்தார்கள். அதன் பிறகு அவருடைய விசாரணை, வரி ஏய்ப்பு தொடர்பான விசாரணை, அதே போல லஞ்சம் தொடர்பான ஆவணங்கள் என பல்வேறு கட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கு நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்றது. லஞ்ச ஒழிப்புத்துறை இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தார்கள். ஆனால் யார் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் என்ற விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவிக்கவில்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இது தொடர்பான தகவலையும் முதல் கட்டமாக தெரிவிக்கவில்லை. அதன் பிறகு திமுகவினர் இது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த பிறகு சிபிஐக்கு வழக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டது. திமுக இது தொடர்பான ஒரு வழக்கு விசாரணை விரைந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு மனுவையும் சிபிஐ அலுவலகத்தில் நேரடியாக சென்று ஜே அன்பழகன் மனுவை கொடுத்தார். அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. அதன் ஒரு கட்டமாக மாதவராவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த மாதவராவிடம் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு தற்போது இந்த சிபிஐ சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தில் பல்பொருள் அங்காடி ஒன்றின் உரிமையாளர் வீட்டில் அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருவதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் இருக்கா சுப்பிரமணி? முதல் கட்டமாக காவல்துறை தொடர்பான அதிகாரிகளிடமும் வீட்டிலும் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டில் இது தொடர்பான இந்த குட்கா ஆலை செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. அதே போல எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை இந்த குட்கா ஆலை செயல்பட்டது, அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் யார் யார் இருந்தார்கள் என்பதை ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பட்டியல் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரிகளுடைய வீடுகளில் முதல் கட்டமாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய டிஜிபி ஜார்ஜுடைய வீடுகளிலும் சோதனை இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பிற மாவட்டங்களிலும் இது தொடர்பான சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், 40 இடங்கள்ல தற்போது சிபிஐ அதிகாரிகளின் சோதனை நடைபெற்று வருது. எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க? இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அது குறித்த தகவல் இருக்கா? முதல் கட்டமாக இன்று காலையில் தான் இந்த சோதனை சிபிஐ அதிகாரியுடைய சோதனை தொடங்கி இருக்கிறது. எனவே முதல் கட்டமாக ஆவணங்களை கைப்பற்றும் முயற்சியிலும் ஏற்கனவே கைப்பற்றக்கூடிய ஆவணங்கள் தொடர்பான விசாரணையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் பணியிலும் சிபிஐ அதிகாரிகள் முதல் கட்டமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு செய்யப்பட்ட பிறகு அந்த எஃப்ஐஆரில் யார் மீதும் குறிப்பிட்ட அளவில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் முதல் கட்டமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அதன் பிறகு இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தான் முதல் கட்டமாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு நபரை குறிப்பிட்ட பெயரை வைத்து இந்த அதிகாரி என்று அந்த எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் இதில் யார் வேண்டுமானாலும் இந்த வழக்கில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த எஃப்ஐஆரில் எந்த பெயரும் குறிப்பிடாமல் அதிகாரியுடைய பெயரை மட்டுமே, அதிகாரியுடைய துறை சார்ந்த பெயரை மட்டுமே அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை அநேகமாக ஒரே நாளில் முடிவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் குட்கா ஊழல் என்பது மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு ஊழலாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சோதனை என்பது இன்னும் நாளை வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் குட்கா விவகாரம் தொடர்பாக இதுவரைக்கும் யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? குட்கா ஊழல் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. முதல் தகவல் அறிக்கையில் எந்த பெயரும் குறிப்பிடப்படவில்லை. அதே போல
இந்திய கணனி சட்டத்தின் அடிப்படையில் ஊழல் தடுப்பு சட்டம், அதே போல ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கூட்டு சதி ஆகிய சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி சிபிஐ அதிகாரிகள் தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே முதல் கட்டமாக விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதன் பிறகுதான் கைது நடவடிக்கையான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் முறையான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட வேண்டும். அந்த ஆதாரங்களை அடிப்படையை வைத்துதான் கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. எனவே அந்த ஆதாரங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் முதற்கட்டமாக சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். குட்கா முறைகேடு தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிஐ குட்கா முறைகேடு புகாரை விசாரித்து வரும் சூழலில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குட்கா அதிபர் மாதவராவ் டைரியில் உள்ள பெயர்களின் அடிப்படையிலும் குட்கா அதிபர் மாதவராவ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் வீட்டிலும் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளின் வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குட்கா விவகாரம் தொடர்பாக 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையின் முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை முகப்பேரை அடுத்த நொளம்பூரில் இருக்கும் முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குட்கா விவகாரத்தில் பினாமிகள் ஏராளமானோரின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. குட்கா அதிபர் மாதவராவ் டைரியில் இருக்கக்கூடிய பெயர்களின் அடிப்படையிலும் அவரிடம் ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி ஒன்றின் உரிமையாளர் வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் குட்கா விவகாரம் தொடர்பாக தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். குட்கா முறைகேடு தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையின் முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்பட காவலர்கள் சிலரின் வீட்டிலும் இந்த சிபிஐ அதிகாரிகளின் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டிலும் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குட்கா அதிபர் மாதவராவ் டைரியில் உள்ள பெயர்களின் அடிப்படையிலும் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குட்கா விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட அவரின் வீடு அலுவலகங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. குட்கா விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் வீட்டிலும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். சுப்பிரமணியன், விவரங்களை தொடர்ச்சியா பதிவு செய்யும். குட்கா ஊழல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் சோதனைகளை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஓய்வு பெற்ற டிஜிபி ஜார்ஜுடைய வீடு உள்பட காவல்துறை அதிகாரிகள் சிலவற்றின் வீட்டிலும் சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது முன்னாள் அமைச்சர் ரமணாவுடைய வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
குறிப்பாக குட்கா ஊழல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். மாதவராவிடம் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இந்த சிபிஐ அதிகாரிகளுடைய சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குட்கா ஊழல் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சில ஆவணங்களை கைப்பற்றியிருந்தார்கள், டைரியும் கைப்பற்றியிருந்தார்கள். அதனை வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் எழுதியிருந்தார்கள். தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்தார்கள். அதன் ஒரு கட்டமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு விசாரணை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்றமும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் ஒரு கட்டமாக சிபிஐ வழக்கு பதிவு செய்த பிறகு இந்த தற்போது குட்கா ஊழல் விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் ஒரு கட்டமாக தற்போது சிபிஐ அதிகாரிகள் 40 இடங்களில் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தற்போது அந்த நேரத்தில் பணியில் இருந்தக்கூடிய, அதாவது சென்னை காவல்துறை ஆணையராக இருந்த ஜார்ஜ் உள்பட காவல்துறை அதிகாரிகள், காவல் ஆய்வாளர்கள் என ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர்கள் ஆகியோருடைய வீடுகளில் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் ரமணாவுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் திரு ரமணா, அவருடைய பெயர் தற்போது புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஏற்கனவே அவர் மீதான குற்றச்சாட்டு ஏதேனும் சொல்லப்பட்டிருந்ததா? குறிப்பாக இந்த குட்கா ஊழல் விவகாரம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள், அதே போல அரசியல்வாதிகள், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என இவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு கட்டமாக முன்னாள் அமைச்சர் ரமணாவுடைய மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு கட்டமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கக்கூடிய அந்த ஆவணங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதே போல சிபிஐ அதனை வைத்து தனித்தனியாக எடுத்து யார் யாருக்கெல்லாம் இதில் என்னென்ன தொடர்பு இருக்கிறது, அதே போல எதன் அடிப்படையில் இந்த ஊழல் நடந்திருக்கிறது, அதே போல லஞ்சம் எதன் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு கட்ட ஒரு விரிவான ஒரு விசாரணையை ரகசியமாக நடத்தியிருக்கிறார்கள். அதனை வைத்துதான் இந்த சோதனை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது ரமணாவுடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் தொடர்புடைய அதிகாரிகளுடைய பட்டியலை முழுமையாக சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதனை வைத்துதான் இந்த சோதனை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை பெருமளவில் 2 நாட்களுக்கு மேலாக நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் கூறப்பட்டிருக்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த சோதனையை தற்போது சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆதாரங்களை திரட்டும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை அடிப்படையிலும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த சிபிஐ அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனைக்கு பிறகு இன்னும் விசாரணை நீளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குட்கா ஊழல் விவகாரம் இந்த விசாரணையை தொடர்ந்து இன்னும் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. சுப்பிரமணிய இணைப்பிலே நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறாரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். குட்கா விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் வீடுகள், அலுவலகங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. 40 இடங்களில் தமிழகம் முழுவதும் சோதனை நடைபெற்று வருகிறது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? குட்கா விற்பனை மீதான தடை சட்டம் 2013 வந்தது. அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அது 110வது விதியின் கீழ் தான் அதை அறிவிப்பு சொன்னாரு. சொன்ன உடனே தமிழ்நாடு பூரா அமலுக்கு வந்துருச்சு. எல்லாம் உடனடியா எல்லாமே அதிரடி ஆய்வுகள்லாம் நடத்தினாங்க. அதுல குட்கா பொருளுக்கு டிமாண்ட் ஏற்பட்டுக்கிட்டே வந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல 2016 வரைக்கும் ஒரு பெரிய அளவிலான ஊழல் நடந்ததாக தகவல் இல்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மாதவராவ் டைரி தான் முதல்ல நமக்கு வெளியில கிடைத்த ஒரு விஷயம். அதுல ஒரு சில பக்கங்கள் மட்டும்தான் வெளியில வந்துச்சு. அதுல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சட்டம் ஒழுங்கு டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், அன்றைய கமிஷனர் ஜார்ஜ், இன்னும் கொஞ்சம் ஐபிஎஸ் ஆபீசர்ஸுக்கு மாதந்தோறும் லஞ்சத்தொகை கொடுக்கப்பட்டதாக அதுல கணக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது விஜயபாஸ்கர் மாதவராவ் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இது மாதிரியான ஒரு பிரச்சனையில ஏற்கனவே நடந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டுலயும் இது தொடர்பான லிங்க் கிடைச்சிச்சு. இந்த இன்கம் டாக்ஸ் ரெய்டு சம்பந்தமான விஷயங்களும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு பரிந்துரையும் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஆனா நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அது லீக் செய்யப்பட்டது. அது பத்திரிகைகளில் எல்லாம் செய்தியாக வெளிவந்தது.
இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவு போட்டது. இவர்கள் அது திமுக தரப்பிலே தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே இதுல அரசியல் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த திமுக தரப்பிலே தொடரப்பட்ட வழக்கு, இந்த 18 எம்எல்ஏக்கள் வழக்கு இரண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. எப்படி என்றால், திமுக தரப்பு குட்கா விவகாரத்திலே வந்து நாங்கள் குட்கா பாக்கெட்டுகளை சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்ததால் எங்களை வந்து தகுதி நீக்கம் செய்துவிட்டு அரசு வந்து தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க போகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே சிங்கிள் ஜட்ஜி முன்னாடி அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. உடனே சிங்கிள் ஜட்ஜி வந்து அந்த டெஸ்ட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடத்துறதுக்கு தடை விதித்து அதை பெஞ்சுக்கு மாத்தினாரு. பெஞ்சுக்கு பிறகு வந்த வழக்கு வந்து மாறுபட்ட நீதிபதிகள் வழக்கு. இந்த சூழ்நிலையில வந்து 18 எம்எல்ஏக்கள் வழக்கம் அதோட சேர்ந்தது. 18 எம்எல்ஏக்கள் வழக்குல வந்து இன்றைக்கு 3வது நீதிபதியான சத்யநாராயணன் முடித்து தீர்ப்பு வந்து ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளது. குட்கா வழக்குல வந்து அடுத்த கட்டம் போய் அது வந்து சிபிஐக்கு ரெஃபர் ஆயிடுச்சு. இப்பதான் இந்த ரெய்டு வந்து 40 இடங்கள்ல நடக்கிற இந்த விஷயம். ஆக இது முடிச்சு போட்டு பார்த்தால் வந்து தமிழக அரசியலிலே இது பெரும் பூகம்பத்தை கிளப்பும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள், நிகழ்வுகள் அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாதா? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு புள்ளியில பார்க்க ஒன்றோடு ஒன்று ஏதோ ஒரு வகையில வந்து அது லிங்க் ஆகுது. ஏதோ ஒரு வகையில லிங்க் ஆகுது. ஏன்னா எல்லா உதாரணமாக இன்றைய சட்டம் ஒழுங்கு அன்றைய சட்டம் ஒழுங்கு ஆணையர் ஜார்ஜ் அப்படிங்கிறவரு அவரு ப்ரொடெக்ட் செய்யப்பட்டார். ஜெயலலிதா காலத்திலே வந்து இது பெரிய அளவிலே எதுவுமே கிளம்பவில்லை. விஷயம் நடந்திருந்தாலும் நமக்கு பொது வெளிக்கு வரவில்லை, நமக்கு தெரியாது. ஆனால் 2016 அவர் மறைவுக்கு பிறகுதான் இது பொது வெளிக்கு வந்தது. திமுக எம்எல்ஏக்கள் வந்து தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டுகள் தாராளமாக கிடைக்கின்றன என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் வந்து குட்கா பாக்கெட்டுகளை சட்டமன்றத்துக்கு எடுத்துக் கொண்டு வந்து காட்டினார்கள். சட்டமன்றத்துக்கு வந்து தடை செய்யப்பட்ட பொருளை எப்படி எடுத்துக் கொண்டு வரலாம் என்று அதற்கு வந்து விளக்கம் கேட்கும் கடிதம் அனுப்பப்பட்டது. எனவே அவர்கள் வந்து எங்களை வேண்டுமென்றே அவர்கள் பலிகடை ஆக்கிவிட்டு தாங்கள் தப்பிக்க பார்க்கிறார்கள் என்று அவர்கள் புகார் கொடுத்தார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே. அதற்கு முன்பாகத்தான் வந்து தினகரன் தரப்பு 20 எம்எல்ஏக்களோடு சென்று தமிழக கவர்னரை சந்தித்து அவர்கள் மனு கொடுத்தார்கள். ஆக இது எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை. குட்கா வந்து தமிழக அரசியலுக்கும் ஒரு போதைப் பொருளாகவே மாறிவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். அமைச்சர்கள் மாற்றம் அதே மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஏதாவது இருக்கா? அமைச்சர்கள் மாற்றம் நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்திருந்தால், ஒன்று அவர் வந்து சி.வி. சண்முகம் அவருக்கு எதிரான குரல் எழுப்பும் போது எடுத்திருக்க வேண்டும். ராஜேந்திர பாலாஜி அவர் என்னவெல்லாமோ பேசுகிறார், அவருக்கு எதிராக எடுத்திருக்க வேண்டும். இந்த விஜயபாஸ்கருக்கு எதிராக வந்து டெல்லியில இருந்து ஐடி ரிப்போர்ட் அனுப்பப்பட்டு விஜிலன்ஸ் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனர் மோகன் பியாரேவுக்கு வந்து அவர்கள் வந்து எல்லா விவரங்களையும் கொடுக்கிறார்கள். விஜயபாஸ்கர் அவர்களின் தந்தையார் வந்து பல்வேறு கேண்டிடேட்டுகளிடம் பணம் வாங்கி அதை தனித்தனி கவர்களிலே போட்டு வைத்திருந்ததாகவும் அது சம்பந்தமான சீசர் மெமோவையும் எத்தனாவது பக்கம் என்பதையும் கொடுத்து நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்கிறார்கள். இது நடந்து சில மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏனென்றால் அரசுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை. ஆக இவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏவை கூட இழக்க இவர்கள் தயாராக இல்லை. டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டியை தள்ளி போட வேண்டும் என்பதுதான் இவர்கள் எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். தற்போது இருக்க சூழல்ல, அரசியல் சூழல்ல இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் சோதனையை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமாக பார்க்க வேண்டுமா? கண்டிப்பாக இது வந்து அரசியை ஆட்சி பார்க்கிற விஷயம்தான். ஏனென்றால் அடுத்த ஒரு சில தினங்களிலோ அல்லது இந்த வாரத்தின் கடைசிக்குள்ளேயோ கண்டிப்பாக இந்த 18 எம்எல்ஏக்கள் தீர்ப்பு வந்துவிடும். அப்படி இருக்கும்போது வந்து அரசு வந்து ஒரு பெரிய மரண பள்ளத்தாக்கில் இருப்பது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது. சம்பவங்களை பார்த்தால் அப்படித்தான் தோன்றுகிறது. நன்றி திரு ஷா. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு சுமன் சி ராமன், தற்போது தமிழகத்தில் 40 இடங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் இந்த குட்கா முறைகேடு விவகாரம் தொடர்பாக சோதனை மேற்கொண்டு வராங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இல்ல, சமீபத்துல சில வாரங்களுக்கு முன்பு இது சிபிஐயிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்ட பிறகு, இந்த விசாரணை ஒப்படைக்கப்பட்ட பிறகு அது அவங்க வந்து அந்த ரீதியாக நடவடிக்கை ஏதேனும் ஒரு முகாந்திரம் இருந்திருக்கும் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடைபெறுவதாக தான் பார்க்கணும். ஆனால் நிச்சயமா வந்து மீண்டும் திரு விஜயபாஸ்கருடைய இல்லத்திலையும் மூத்த காவல்துறை அதிகாரிகள், முன்னாள் காவல் ஆணையர் அவர்களுடைய இல்லத்திலையும் வந்து சோதனை நடக்கிறதுங்கிறது வந்து ஒரு வருந்தத்தக்க நிலையா தான் பார்க்கணும். ஏன்னா மூத்த அரசு அதிகாரிகள் ஏதேனும் ஒரு முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் தான் சோதனைகள் நடத்தப்படுகின்றனவோ அப்படிங்கறதான் நம்ம எடுத்துக்கணும். அதனால அது வருந்தத்தக்க ஒரு நிலை.
ஆனாலும் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இவ்வளவு சர்ச்சை இந்த குட்கா வழக்கில் இருந்த பிறகு வீடுகளில் வந்து பெரிய அளவுல ஆதாரங்கள் வைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஸ்ட்ராட்டஜி அதுதான் சொல்றாங்க. 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் சிபிஐ அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, இந்த வழக்கு விசாரணை தொடர்பான பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அந்த அடிப்படையிலான சோதனை இது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. திரு ஷியாம் சொல்லுகிற போது குட்கா விவகாரம், அதே மாதிரி வருமான வரித்துறை வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க தலைமைச் செயலாளருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற சம்பவம். அதே மாதிரி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான வழக்கு தொடர்பான விசாரணை முடிந்து 3வது நீதிபதியின் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பார்க்க முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அரசுக்கான நெருக்கடின்னு பார்க்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்ல, அரசுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது நிச்சயமா அந்த 18 எம்எல்ஏக்களுடைய தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு இருக்கும். எந்த தரப்புக்கு அது சாதகமாக போகவில்லையோ ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வார்கள். அதனால உடனடியாக அதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிற சூழல் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மத்திய அரசை எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஆண்டுக்கு மேலாக நீங்க முன்னாடி ரெய்ட் நடத்தினீங்க, அதனுடைய அடிப்படையில அதுல கிடைச்ச ஒரு டாக்குமெண்ட் அடிப்படையில ஒரு தேர்தலையே ஒத்தி வச்சீங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே விட்டுட்டீங்களே அப்படிங்கறது அந்த வருமான வரித்துறையில தொடர்ந்து வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அதுக்காக அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த மேட்டர் வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு எதன் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அவங்க விசாரணையில இது ஒரு ஸ்டெப்பா தான் பார்க்கணும். என்ன கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த பிறகுதான் வந்து இதுல ஏதாவது ஒரு ஆதாரங்கள் கிடைக்கின்றனவா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இவ்வளவு மாதங்களுக்கு பிறகு வீடுகளிலேயே வந்து ஆதாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு குறைவு. நன்றி சுமந்த். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறது. குட்கா விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் 40 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் ரமணா ஆகியோரின் வீடுகளில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை முகப்பெற இடத்த நொளம்பூரில் இருக்கக்கூடிய முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதேபோன்று முன்னாள் அமைச்சர் PV ரமணா வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. குட்கா விவகாரத்தில் பினாமிகள் ஏராளமானோரின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. குட்கா அதிபர் மாதவராவ் டைரியில் இருக்கக்கூடிய பெயர்களின் அடிப்படையிலும் ஏற்கனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை, அதன் மூலமாக பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அதன் அடிப்படையிலும் தற்போது சோதனை நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி ஒன்றின் உரிமையாளர் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் வீட்டில் இருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் விவரங்களை கேட்டறியலாம். ஸ்டாலின், தற்போது அங்கு என்ன நிலவரம்? உங்களுக்கு ரைட் கிடையாது, உள்ள போகணும்னு சொல்றதுக்கு. நீங்க உங்க டியூட்டி செய்றீங்க, நாங்க ஃபைல் போட்டு ஸ்டாலின் இணைப்பில் இருக்கீங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு தற்போது என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, இந்த குட்கா முறைகேடு தொடர்பாக தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இல்லத்திலும் சிபிஐ சோதனை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இல்லம் என்பது அமைந்துள்ளது. ஆனால் தற்போது காவல்துறை ஊடகத்திற்கு இங்கே உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு விஷயத்தை தற்போது சொல்லி வருகிறார்கள். ஊடகம் யாரும் அவருடைய இல்ல அருகே செல்வதற்கான அனுமதி என்பது தற்போது மறுக்கப்பட்டுள்ளது. தற்போது காவல்துறை இங்கே பாதுகாப்பு பணியில் அதற்கான அந்த அனுமதி மறுப்பதற்கான அந்த பணியில் தான் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாகவே இன்னும், அதாவது இங்கிருந்து சரியாக நான் நிற்கக்கூடிய பகுதியிலிருந்து சரியாக ஒரு 50 மீட்டர் தொலைவில் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இல்லம் என்பது அமைந்திருக்கிறது. அங்கும் சிபிஐ சோதனை என்பது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக குட்கா முறைகேடு தொடர்பாக இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குட்கா முறைகேடை பொறுத்தவரை பார்த்தோம்னால் குட்கா அதிபர் மாதவராவுடைய அந்த விசாரணைக்கு பிறகு அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டைரியில் இடம்பெற்றிருக்கும்
இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் அவர்களுடைய இல்லத்தில் தான் தற்போது இந்த சோதனை என்பது சிபிஐ சோதனை என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ், அதே போல முன்னாள் அமைச்சர் ரமணா உள்ளிட்டோருடைய இல்லத்திலும் தமிழகம் முழுவதும் சுமார் 40 இடங்களிலும் இவர்கள் வீட்டை உட்பட 40 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்படக்கூடிய ஒரு சூழலில் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள் காவல்துறையினர் ஊடகத்தை அனுமதிக்க மறுக்கிறார்கள். அங்கு நேரடியாக சென்று காட்சிகளை பதிவு செய்யலாம் என்றால், ஆனால் தற்போது இந்த அனுமதி என்பது தற்போது காவல்துறையால் மறுக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தையும் தர தற்போது மறுத்து வருகிறார்கள். நீங்க பசுமை வழிச்சாலையில இருந்து தான் இந்த செய்தியை தொகுத்து வழங்குறீங்க என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக காவல்துறை அதிகாரிகள் தான் அனுமதி மறுக்கிறார்களா, அல்லது சோதனையில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் ஊடகங்களுக்கு உள்ள அலோவ் பண்றதுக்கான அனுமதியை கொடுக்க மறுக்கிறார்களா? கார்த்திகேயன், அதாவது தமிழக காவல்துறை அதிகாரிகள் தான் தற்போது அதாவது இந்த பகுதியில்தான் முதலமைச்சருடைய இல்லமும் அமைந்துள்ள காரணத்தினால் பாதுகாப்பு என்பது சற்று எப்பொழுதுமே இந்த பகுதியில் பலப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வழியாகத்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் உடைய இல்லத்திற்கும் செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தற்போது உள்ளே செல்வதற்கான அனுமதி என்பது தமிழக காவல்துறையால் தான் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது. இன்னும் அதாவது நான் முன்பு குறிப்பிட்டதுபடி 50 மீட்டர் தொலைவில் தான் சுகாதாரத்துறை அமைச்சருடைய இல்லம் என்பது அமைந்துள்ளது. முதலமைச்சருடைய இல்லம் என்பது சுமார் இங்கிருந்து 300 மீட்டருக்கு மேலாக இருக்கும். ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சருடைய இல்லத்தை தாண்டி தான் முதலமைச்சருடைய இல்லத்தை செல்ல வேண்டும். அதனால் முதலமைச்சருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பதால் இந்த பகுதியில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு தற்போது அனுமதி என்பது மறுக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகேயன், ஸ்டாலின் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறாரா? சிவரஞ்சனி, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய இல்லத்தில் தான் இருக்கிறார். சிபிஐ சோதனை என்பது இன்று காலை முதலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அவருடைய உதவியாளர் இல்லம் ஆகிய பல்வேறு இடங்களில் அவருக்கு நெருக்கமான அவர்களுடைய இடங்களில் இந்த சிபிஐ சோதனை என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சோதனையை பொறுத்தவரை, அதாவது ஏற்கனவே இந்த வழக்கை எடுத்தது பிறகு சிபிஐ சோதனை என்பது இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் கடந்த சில நாட்களாகவே இது எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இன்று காலை முதல் தான் 40 இடங்களுக்கு மேலாக இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சனி, குட்கா விவகாரம் தொடர்பாக 40 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் PV ரமணா, அதேபோன்று முன்னாள் காவல் ஆணையர், சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் வீடு அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்து விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி ஸ்டாலின்.